Hi everyone. Spot welding time cycle. ஸ்பாட் வெல்டிங் அப்படிங்கிறது வந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சர்ஃபேஸ் மெட்டலை வந்து நம்ம வந்து ப்ரெஷர் அண்டு கரண்ட் அப்ளை பண்ணி நம்மளுடைய காப்பர் எலக்ட்ரோடு மூலயமா அதை நம்ம வந்து மெல்ட் பண்ண வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ண வைக்க போகிற ப்ராசஸ் தான் வந்து ஸ்பாட் வெல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி அந்த மெட்டலே வந்து உருகி அந்த இடத்துல வந்து நக்கட் கிரியேட் ஆகும். ஸோ திரும்ப அது வந்து கூலாகி அந்த இடத்துல வந்து ஜாயினிங் கிரியேட் ஆகிறது தான் வந்து ஸ்பாட் வெல்டிங். அதாவது டூ ஆர் மோர் சர்ஃபேஸ் மெட்டல் ஜாயினிங் ப்ராசஸ், இதை தான் வந்து ஸ்பாட் வெல்டிங் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷனாக சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ரெண்டு எலக்ட்ரோடு இருக்கும். அந்த எலக்ட்ரோடுக்கு நடுவில் வெல்ட் பண்ண வேண்டிய ஷீட் மெட்டலை வச்சு அதுக்கு நம்ம வந்து ப்ரெஷரும் கரண்ட்டும் பாஸ் பண்ணும்போது அதனுடைய ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரில் அந்த மெட்டல் வந்து உருகி அந்த இடத்துல வந்து ஃபியூஷன் கிரியேட் ஆகி ஜாயிண்ட் வந்து கிரியேட் ஆகுது. இதுதான் வந்து ஸ்பாட் வெல்டிங். இந்த ஸ்பாட் வெல்டிங் எடுத்துட்டோம்னாக்கா அதனுடைய சைக்கிள் டைமிங் பார்த்தோம்னாக்கா நிறைய ப்ராசஸ் இருக்குது. மெயினாக வந்து 4 சைக்கிள் டைம் வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஸ்குவீஸ் டைம், வெல்ட் டைம், ஹோல் டைம், ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்குது. அது ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து அப் ஸ்லோப், டவுன் ஸ்லோப் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 வந்து இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸ்குவீஸ் டைம் அப்படின்றது வந்து எலக்ட்ரோட் அப்ளை ப்ரெஷர் டு த ஓவர்லாப்பிங் மெட்டல். ஸ்குவீஸ் டைம் அப்படின்றது வந்து 2 எலக்ட்ரோட் வந்து அந்த மெட்டலை ஹோல்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் தான் அது. அப் ஸ்லோப் அப்படின்றது வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடிய கரண்ட் வந்து எந்த வேல்யூவில் வந்து அது பீக் வேல்யூவை வந்து அட்டைன் ஆகுதோ அந்த டைம் தான் வந்து அப் ஸ்லோப்பு. வெல்ட் டைம் அப்படின்றது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷரும் கரண்ட்டும் வந்து அதை வந்து மெட்டலை வந்து உருக்கி அந்த வெல்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய டைம் தான் வந்து ஃபியூஷன் கிரியேட் பண்ணுற டைம் தான் வெல்ட் டைம். டவுன் ஸ்லோப் அப்படின்றது வந்து எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் கட் ஆஃப் ஃப்ரம் த பீக் வேல்யூ. நம்ம அப்ளை பண்ண கரண்ட் வந்து எவ்வளோ டைமில் வந்து கட் ஆஃப் ஆகி நார்மலுக்கு வருதோ அதான் வந்து டவுன் ஸ்லோப்னு சொல்கிறோம். ஹோல் டைம் அப்படின்றது வந்து அந்த வெல்டிங் கிரியேட் ஆனதுக்கப்புறமா அந்த எலக்ட்ரோடு வந்து அந்த வெல்டட் ஏரியாவை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம், அது வந்து சொலிடிஃபை ஆகிற வரைக்கும். ஸோ அந்த டைம் தான் வந்து ஹோல்ட் டைம். ஆஃப் டைம் அப்படின்றது வந்து அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு திரும்ப அது வந்து ஹோம் பொசிஷனுக்கு வர்றதுக்குள்ள டைம் தான் வந்து ஆஃப் டைம். ஸோ ஸ்பாட் வெல்டிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இந்த டைமை பேஸ் பண்ணி தான் வந்து அதனுடைய சைக்கிள் டைம், அதாவது ஒரு ஸ்பாட் வெல்டிங் நடந்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றதுக்கு வந்து இந்த 6 பேராமீட்டரும் நமக்கு தெரிஞ்சாதான் அதனுடைய சைக்கிள் டைம் வந்து ஈஸியாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். எந்தெந்த மெட்டல்லாம் வந்து ஸ்பாட் வெல்டிங் கேரி அவுட் பண்ணலாம்னாக்கா லோ கார்பன் ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கேல்வனைஸ்டு ஸ்டீல், மெக்னீஷியம், அலுமினியம், ஜிங்க் அலாய், நிக்கல் அலாய், மொனல், இன்கொனல், டைட்டானியம், சிலிக்கான், ப்ரோன்ஸ், இந்த மெட்டல் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஷீட் மெட்டல் எல்லாத்துலேயுமே ஸ்பாட் வெல்டிங் வந்து கேரி அவுட் பண்ணி ப்ராசஸ் கண்டக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்க, கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.